இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே மாதிரி என் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டோட அப்டேட் எல்லாமே மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரேஷன் கடை ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, இன்டர்வியூ போய் இருந்தீங்களோ அவங்களுக்கு ரிசல்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரேஷன் கடையில் சேல்ஸ்மேனுக்கும் பேக்கர்ஸ்க்கு இது ரெண்டுத்துக்குமே வேக்கண்ட் இருக்குது, அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்டேருந்து அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு வந்துருந்துச்சு. அதாவது நோட்டிஃபிகேஷன் நமக்கு விட்டுருந்தாங்க. சேல்ஸ்மேனுக்கு 12th குவாலிஃபிகேஷனும் பேக்கர்ஸ்க்கு 10th குவாலிஃபிகேஷனும் இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 10th பாஸு ஃபெயிலு அப்படிலாம் எதுவும் மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி 12th பாஸு ஃபெயில் அப்படின்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அதை தாண்டி என்ன குவாலிஃபிகேஷனாக வேணால் இருக்கலாம் அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு. நான் சொன்னது மினிமம் 10th மினிமம் 12th, இதுக்கு கீழே இருக்கவங்க யாரும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஆன்லைன் ப்ராசஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே இன்டர்வியூ லெட்டர் எடுக்கிறது. இப்போ ஆன்லைனில் தான் ரிசல்ட்டுமே விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன்லேயே ஆஃபர் லெட்டரும் விடுவாங்க. ஸோ சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணி யாரெல்லாம் இன்டர்வியூ போயிருந்தீங்களோ, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனோடனே ஃபஸ்ட்டு நடக்கிற ஒரே விஷயம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். நீங்கள் எதெல்லாம் கரெக்டான டாக்குமெண்ட் ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அதோட ஒரிஜினல்லாம் கேட்பாங்க. சேல்ஸ்மேன் அப்படின்றதுனால 12th குவாலிஃபிகேஷன், ஸோ 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார், அதாவது அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாவது கேட்டிருப்பாங்க, ஆதார் கொடுத்துருந்தா ஆதார், ஸோ ஆதார், அதுக்கப்புறம் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 12th மார்க் ஷீட்டில் உங்களோட பர்த்துக்கான சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஊனமுற்றவர்களாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், விடோவாக இருந்திருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், இதெல்லாம் இருந்தால் ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் மாதிரி அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கர்ஸ்க்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருப்பீங்க, இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கும், போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. சேம் அவங்களுக்கும் அதே ப்ராசஸில் தான் நடந்திருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போய் இன்டர்வியூ ஹாலில் உட்காந்துருப்பீங்க. உட்காந்தோடனே 12th குவாலிஃபிகேஷன் சேல்ஸ்மேனாக இருந்தால் ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் என்னென்ன விலைக்கு விற்கிறீங்க அப்படின்ற ரிலேட்டடான கேள்வி கேட்பாங்க. ரேஷன் கார்டு எத்தனை டைப் ஆஃப் கார்டு இருந்திருக்கு அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. நியாய விலை கடைகள், அதாவது ரேஷன் கார்டு டோட்டலாக எத்தனை இருக்குது, இல்லை உங்கள் ரேஷன் கார்டோட வார்டு நம்பர் என்ன, இல்லை தொகுதி நம்பர் என்ன, உங்கள் ரேஷன் கடையோட நம்பர் என்ன, இந்த மாதிரியெல்லாம் உங்களை கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி எந்த அனுபவமும் இல்லை. நானும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். பட் நான் எம்காம் படித்ததுனால எனக்கு ஒரு ரேஷன் கடை ஜாப் ரிலேட்டடாக ஒரு கேள்வி கூட என்னை கேட்கல. ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் என்னை கேள்வி கேட்டாங்க. ஸோ எனக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. என்ன மாதிரி யாரெல்லாம் அனுபவப்பட்டிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன மாதிரி உங்களையும் ரேஷன் கடை ரிலேட்டடாக ஒரு கேள்வி கூட கேட்கல அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களை கேட்டிருப்பாங்க. அதில் யாரெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்களோ, அதாவது இன்டர்வியூ எடுத்திருந்த அந்த சாருக்கு யாரெல்லாம் ரொம்ப, சாரோ மேடமோ அவங்களுக்கு யார் பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்களோ அதில் 119 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 119 பேரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவங்களோட நேம், அவங்களோட இனிஷியல், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், இது 4மே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். பிகாஸ் நம்ம தவறுதெல்லாம் மற்றவங்களோட பார்த்துட்டு கூட நம்ம செலக்ட் ஆகிட்டோம் நம்ம யோசிப்போம். இப்போது எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நிறைய இப்போது விட்டுருக்க ரிசல்ட்டில் பார்க்கும்போது நித்யா ஆர், என்னோட பேர் நித்யா ஆர், சேம் டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னோட டேட் ஆஃப் பர்த் என்னோட பேர் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ நீங்களும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அது உங்களோட தான்றது. ஏன்னா அது உங்களோட சந்தோஷத்துக்காக தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போ எந்த கடையில் வேலை செய்யணும், எந்த வார்டில் எந்த தொகுதியில் இருக்க நியாய விலை கடையில் வேலை செய்யணுன்றது கவர்மெண்ட் கிட்டேருந்து உங்களுக்கு அஃபிஷியலாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். அதில் உங்களோட சேலரி என்ன, டேட் ஆஃப் ஜாயினிங், உங்களோட டைமிங் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ 1 year வரைக்கும் உங்களோட சேல்ரி என்ன, நீங்கள் பெர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் சேல்ரி என்ன, எல்லா டீட்டெயிலுமே அது இருக்கும்.
மொத்தமாக 119 பேர் நியாய விலைக்கடையில் சேல்ஸ்மேனாக உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது கிட்டத்தட்ட 1000 கணக்கில் இன்டர்வியூக்கு போயிருப்பாங்க. அதில் 119 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட இருந்ததுனால தான் நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணதுனால. அதனால தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக, அதாவது நியாய விலை கடையோட சேல்ஸ்மேனாக உங்களை கவர்மெண்ட் அங்கீகரிச்சிருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா பேக்கர்ஸில் டோட்டலாக 18 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குன்னா, அவங்களுக்கும் அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, அவங்களோட ஊனமுற்றவராக இருந்தால் சர்டிஃபிகேட்டு, விடோவாக இருந்தால் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு அவங்கள கேட்டிருப்பாங்க. இன்டர்வியூவில் அவங்கள எந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்கன்னா, இப்போ அரிசியாக இருந்தால் எத்தனை கிலோ போடுவீங்க, கோதுமை எத்தனை கிலோ போடுவீங்க, துவரம்பருப்பு, உளுந்து, இல்லை அந்த மாதிரி அவங்களுக்கு மெஷர்மெண்ட் ரிலேட்டடாக கேள்விகள் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ மூட்டைகள்லாம் வந்தால் எப்படி இறக்குவீங்க, அந்த மாதிரி ஒரு மூட்டையில் எத்தனை கிலோ அரிசி இருக்கலாம், எத்தனை கிலோ துவரம்பருப்பு இருக்கலாம், இந்த மாதிரி அவங்களுக்கு வெயிட் சம்மந்தப்பட்ட கேள்விகளாக கேட்டிருப்பாங்க. எத்தனை மணிக்கு ரேஷன் கடை ஓப்பன் பண்ணுவாங்க, உங்கள் ரேஷன் கடையோட கார்டு நம்பர் என்ன, உங்களோட கார்டு எது, அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ டோட்டலாக இவங்கள 18 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களையுமே நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இவங்களோடமே நிறைய பேர் இன்டர்வியூ போயிருப்பாங்க. அதில் இந்த 18 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களும் பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறதுனால மட்டும்தான். இவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே அஃபிஷியலாக ஆன்லைனில் வரும். அதுலேயே அவங்களோட சேலரி என்ன, அவங்க டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, எந்த வார்டில் இருக்க ரேஷன் கடை அப்படின்ற எல்லாமே டோட்டலாக அவங்களுக்குமே இருக்கும். அவங்க அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்றைக்கு ஜாயின் பண்ணணும், அவங்களோட சேல்ரி பேக்கேஜ் என்ன, ஸ்டார்டிங்கில் அவங்க எவ்வளோ சேல்ரி, 1 இயர்க்கு வரைக்கும் எவ்வளோ சேல்ரி வாங்க போகிறாங்க, அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன சேல்ரின்றது எல்லாமே தெரியும். டோட்டலாக இந்த சேல்ஸ்மேனுக்கு 19 பேரும், பேக்கர்ஸில் 18 பேரும் செலக்ட் ஆகிருக்கிறதுக்கு எனக்கு மனப்பூர்வமான என்னோட சைட்லேருந்து வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ இதுதான் முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கான ஒரு மோட்டிவேஷன்.